நாய்கள் வெர்சஸ் மனிதர்கள் கான்செப்டில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகியுள்ள அலங்கு திரைப்படம் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி முதல். அண்ணே நான் 8வது பாஸ்ண்ணே. அடே வண்டூர்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே, நான் 8வது பாஸ். நம்ம ஜி இனிமேட் 8வது ஃபெயில் பண்ண போறாராண்டா. ஐயோ, என்னன்னு பாத்துருவோமா? வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன். நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். இந்த 8ஆம் கிளாஸ் பாஸ் ஃபெயில பத்தி பேசுறப்ப, அதிமுக ஆட்சி காலத்துல 5வது 8வதுக்கு நாங்க பொதுத் தேர்வு கொண்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாரு 8ஆம் கிளாஸ் மந்திரி செங்கோட்டையன். ஆமா, பயங்கரமான எதிர்ப்பு. உடனே வாபஸ்லாம் வாங்கிட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்துல. ஏன்னா அந்த 8வது வகுப்பு பொதுத் தேர்வை நீங்களும் எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னா பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எழுதுனாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் யாரும் 8ஆம் வகுப்பா வேணாக்காத விஷ பரீட்சைங்கிற மாதிரி இருந்தாங்க. சரி, இப்ப அதே மாதிரி ஒரு சர்ச்சை. காரணம் என்னன்னா, கல்வி உரிமை சட்டம் RTE 2019 படி 5ஆம் கிளாஸும் 8ஆம் கிளாஸும் பாஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் அவங்க வந்து ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா திருப்பியும் ரீ எக்ஸாம் எழுதணும் அடுத்த 2 மாசத்துக்குள்ளார. அதுலயும் ஃபெயில் ஆகும் பட்சத்துல அதே வகுப்பை படிக்கணும். காரணம் என்னன்னா, அப்பதான் அவங்களுடைய கல்வி மேம்படுங்கிற மாதிரி மத்திய கல்வி அமைச்சகம் வந்து சொல்றாங்க. ஏற்கனவே 2019க்கு பிறகு 18 மாநிலங்கள்ல டெல்லி உள்ளிட்ட ஒரு யூனியன் டெரிட்டரி அமல்ல தான் இருக்கு. இப்ப பல மாநிலங்களுக்கும் சர்க்குலர் போனதுனால பல மாநிலங்கள்ல எதிர்ப்பு, குறிப்பா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எதிர்ப்பு. இப்படி ஒரு மாநிலங்கள்ல ஒன்றும் இல்லை, நம்ம நடைமுறை தானே போயிடுவாங்க. சில மாநிலங்கள் ஆதரவும் இப்போ வந்து இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து எதிர்ப்பு தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு படிப்பாளி தான் நமக்கு பிரதமரா இருக்காரு. 2 டிகிரி வாங்கியிருக்காரு. MA, BA 2த்துலயுமே வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். மாஸ்டர் அது மார்ஷியல் ஆர்ட்ஸ். மார்ஷியல் ஆர்ட்ஸா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நானு. அது இல்ல, அவர் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல MA பண்ணியிருக்காரு, BA பண்ணியிருக்காரு. டெல்லி யூனிவர்சிட்டியில 1, குஜராத் யூனிவர்சிட்டியில 1. அவரும் வந்து 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லாம் பாஸ் ஆகி தானே வந்திருப்பாரு. ஓ, நீ வந்து ஃபெயில் ஆகுறது இல்ல சந்தேகப்பட்ட அப்படின்னா, ஒரு டிகிரியை பத்தியோ பாஸ் ஃபெயில் சந்தேகப்பட்ட அப்படின்னா, நீ 25,000 பணத்தை எடுத்து வச்சிடணும். ஏன்னா ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு, அப்ப அந்த டிகிரியே இல்லையே, அந்த கோர்ஸ்லாம் இல்லையேன்னு கேட்டதுனால 25,000 ஃபைன்லாம் போட்டிருந்தாங்க. ஆமா. இப்ப நீ அதே ஒரு கேள்விதான் எழுப்புற நம்ம ஜிக்கு எதிரா. இல்ல, டிகிரிக்கு தானே 25,000, நான் 8வது தானே. இல்ல அப்ப அதுல 50% போட்டுக்கோ, உனக்கு 2,500 ஃபைன். இல்ல நான் பிளஸ் நம்புறேன். ஜிஎஸ்டி. ஐயோ வேணாம், நான் ஜி வந்து பாஸ் ஆயிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். நம்புறேன். ஆனா அந்த கோர்ஸ் தான் அந்த டைம்ல அந்த காலேஜ்ல இல்லன்னாங்க. அது வேற ஏதோ பிரச்சனை போல. வேற சர்ச்சை, நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க சர்ச்சை. போயிருக்கு. இன்வால்வ் ஆக வேணாம். நம்ம அமித்ஷா ஜி என்ன படிச்சிருக்காரு? அமித்ஷா ஜி பயோகெமிஸ்ட்ரியில ஏதோ பயோகெமிஸ்ட்ரியா? அதான் கெமிஸ்ட்ரி உண்டு பண்றாரு. எதிர்கட்சியில இருந்து நிறைய பேரை தூக்கி கட்சிக்குள்ள இணைச்சு ஒரு பயோ கெமிக்கல் ஃபார்ம் பண்ணி ஆட்சி அமைக்கிறது. ஆமா, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே. ஆனா வந்து இது வந்து இங்க தமிழ்நாட்டுல எதிர்த்திருக்காங்க. எடப்பாடி இருந்திருந்தாலும் எதிர்த்திருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஆல் பாஸ் போட்டு விட்டவர் எல்லாருக்கும். அதனால வந்து இது ஆல் பாஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவருக்கு கோவம் வந்துரும்ல. இங்க தமிழ்நாட்டுல இப்ப என்னன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து பொருந்தாது தமிழ்நாடு பள்ளிகளுக்கு. இங்கே ஏற்கனவே இருக்கிற தேர்ச்சி முறை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழை எளிய மாணவர்கள் வந்து கல்வி இடைநிற்றல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதை வந்து மத்திய அரசு ரத்து பண்றது அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய கல்வியாளர்களும் இதை எதிர்க்கிறாங்க. ஏற்கனவே படிச்ச ஒரு தலைமுறை அந்த வீட்ல இருக்காங்கன்னா, அவங்க சொல்லிக் குடுத்து அந்த சின்ன வயசுல படிச்சு கொண்டு வந்துருவாங்க. இல்லாதவங்க அந்த மாரி முதல் தலைமுறையா படிக்க வரவங்க கிட்ட, இந்த மாதிரி நம்ம 8வதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதுக்குள்ள இந்த மாரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தா அவங்களுக்கு இடைநிற்றல் அதிகமாயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டுல இது எதிர்ப்பு. புதுச்சேரியில வந்து பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுனால, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் நான் வந்து முதல்வர்ட்ட பேசிட்டு அப்புறம் தான் முடிவெடுப்போம்னு சொல்லி அமைதியா தான் இருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்க தமிழ்நாடு பாடத்தை தான் பின்பற்றுறாங்க புதுச்சேரியில. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லைன்னு சொன்னா கூட, மத்திய அரசு நடத்திக்கிட்டு இருக்கிற பள்ளிகள்ல இது அமல்ல தான் இருக்கு. குறிப்பா கேந்திர வித்யாலயா பள்ளிகள், நவோதயா பள்ளிகள், சைனிக் பள்ளிகள், கிட்டத்தட்ட 3000 பள்ளிகள் ஆல் ஓவர் இந்தியால இருக்கு. இதுலலாம் அமல்ல தான் இருக்குன்னு அவங்க வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, கல்வியாளர்கள் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப கூட்டணியில் இருக்கிற ராமதாசன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடும். ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருந்து வரவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க. அவங்க 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, அடுத்து அவங்க வந்து படிப்ப தொடர மாட்டாங்க. இடைநிற்றல் ரொம்ப அதிகமாகும். கண்டனம் தெரிவிக்கிறவங்க அவரும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ராமதாஸ் பத்தி பேசிட்டு இருக்கப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வன்னியர்கள் அந்த உள் ஒதுக்கீடு 10.5% வேணும். அது இங்க மாநில அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா விழுப்புரத்துல உதயநிதி பேனர்லாம் வந்து எரிச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்துல அன்புமணி தலைமையில போராட்டம்லாம் நடைபெற்று இருக்கு.
ஆமா. அதுல வேற என்ன சொல்லியிருக்காரு அன்புமணினா, உடனடியா திமுக 15% உள்ஒதுக்கீடு குடுத்துட்டாங்கன்னா, வன்னியர்களுக்கு 2026ல நிபந்தனை இல்லாம ஆதரவு தராங்களாமா. ம். நிபந்தனையற்ற ஆதரவு. ம். ஓகே. புரிஞ்சிருச்சு. ஏற்கனவே இந்தியால எல்லா பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி. நேத்து நீங்க சொன்ன மாரி பாப்கார்ன் கூட ஜிஎஸ்டிலாம் போடுறாங்க. ம். இப்ப பிரியங்கா காந்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப்ங்கிறது பல பேருடைய கனவு. அதுக்கு அப்ளிகேஷன் வாங்குவாங்கல்ல. ம். அக்னிபத் திட்டம் போன திட்டங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கி அத எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அந்த கவர்ன்மெண்ட் ஜாப்க்குள்ள போவாங்கல்ல. அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கும் 18% ஜிஎஸ்டி போடுது இந்த பிஜேபி அரசாங்கம். பலருடைய கனவுகளுக்கும் வருவாய் வாங்கணும்னு நினைக்கிற ஒரே அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. பல பேருக்கு இங்க வேலை இல்லாம இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு தான் அந்த தேர்வுக்கே படிக்கிறாங்க. அந்த படிப்புக்கான அப்ளிகேஷனுக்கும் நீங்க ஜிஎஸ்டி போட்டா இதெல்லாம் நியாயமா? அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. கல்வி எல்லாம் இலவசமா குடுக்கணும். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுங்கிறது தான் அரசாங்கத்தோட இது. 2 கோடி வேலைவாய்ப்புன்னு சொன்னாரு ஜி 300 காலத்தில். ஆமா. என்ன ஆச்சுன்னே தெரியல. இல்ல இதுல என்னன்னா, அவங்க படிச்சு ஒரு எக்ஸாம் எழுத போனா, அதுலயும் ஜிஎஸ்டி வாங்குவோம் அந்த மாணவர்கள்ட்ட இருந்து அப்படின்னு நினைக்கிறது ஒரு அரசாங்கம் நினைக்கிறதே நமக்கு ஒரு மாரி ஆடா தெரியுது. இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு தெரியல. இப்ப ம். எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வருதுல்ல. ம். எதிர்க்கட்சியில அடக்குறதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வந்து போடலாம். ஆ. அதிகமா பேசுறவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாதி பேர் அமைதியாயிருவாங்க. சரி அதே மாரி அதிகமா பேசாதவருக்கு ஜிஎஸ்டி போடணும்னா யாரு சிக்குவா? பத்திரிகையாளர்ட்ட பேசாம இருக்காரு ஜிஎஸ்டி போட ஒருத்தருக்கு தான் போட முடியும். இல்ல, இல்ல. நான் நான் அவர சொல்லல. அந்த டபுள் டிகிரி வாங்குனவர சொல்லல. ஏன்னா, அவர் வந்து நேத்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, அந்த 2,00,00,000 வேலைவாய்ப்பு கேட்டீங்கல்ல, அந்த 1½ வருஷத்துல 10,00,000 பேருக்கு அரசு பணி வந்து குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேத்து 71,000 பேருக்கு வந்து அந்த பணி நியமன ஆணை குடுக்குற அந்த விழாவுல தான் இதெல்லாம் பேசியிருக்காரு பிரதமர் மோடி. ம். பட் 2,00,00,000 அப்படின்னு சொன்னது இன்னும் ரீச் பண்ணல. 1½ வருஷத்துல 10,00,000ன்றாங்க. அதையே எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா நீங்க சொல்ற டேட்டாவெல்லாம் நாங்க நம்பணுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ம். பட் ஜி நம்பி தான் ஆகணுன்றாரு. டபுள் டிகிரி படிச்சவரு டேட்டா தவறா விடுவாரு. ம். மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிச்சவரு. சாரி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சவரு. மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். ஆனா அரசியல்வாதிகள் நெறைய பேர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கங்க. ஆமா. 2 பேர் ஐசியூவுக்கு போற நிலைமைக்கு ஆச்சு. சரி ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி அவர பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னொருத்தர் இங்க பேசிக்கிட்டே இருப்பாரே, அவர சந்திச்சிருக்காராமே. ஆமா. ஆர்.என். ரவி டெல்லிக்கு 4 நாள் பயணமா போயிருக்காங்க. அங்க ம். ஆர்.என். ரவியும் பிரதமர் மோடி சந்திச்சு வந்து பேசியிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஆர்.என். ரவியோட பதவிக்காலம் முடிஞ்சு போய் பல மாதங்கள் ஆச்சு. எக்ஸ்டென்ஷன் பண்ற வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டோட ஆளுநர். ம். அதெல்லாம் தாண்டி ஜனவரி 6ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றமும் கூட போகுது. முதல் பக்கம், கடைசி பக்கம் மட்டும் தான் போன டைம் படிச்சாரு. இந்த ம். டைம் ஃபுல்லா படிக்கட்டுமா? இல்ல வழக்கம் போல பாதி இத நானே எடிட் பண்ணிரட்டுமான்னு கேட்க போயிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அப்படியா? அதுக்காக அது ஜி அந்த மாரிலாம் தலையிட மாட்டாரு இதுல. ஆளுநரோட ஏன்னா அந்த டெமோக்ராட்டிக் பெர்சனா? ஆமாமா. டபுள் டிகிரி வாங்குனவர்ல. அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு பத்திலாம் பேசினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் பத்தி பேசியிருக்கதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க தமிழ்நாட்டுல இவர ஏற்கனவே ஆர்.என். ரவிய மாநில தலைவர்லாம் சில பேரு அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்கல்ல. ம். இங்க ஆனா பாஜகவோட மாநில அது தலைவர் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா 2 பேருமே எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர். டக்குன்னு அதனால கன்ஃபியூஸ் ஓ! ஆயிடுறாங்க. அதனால சொல்றாங்களா? நான் கூட வேற ஏதோ நெனச்சுட்டேன். சரி இப்ப பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆருக்கும், மோடிக்கும் நெறைய ஒற்றுமைகள் இருக்கு அப்டின்ட்டு இருக்காரு. அந்த 6 வித்தியாசம், அந்த 6 ஒற்றுமை என்னென்ன? என்னென்னன்னு அவரு சொல்லல. ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றாரு. எளிமையான குடும்ப பின்னணியில இருந்து வந்திருக்காங்க 2 பேரும். வந்து இன்னைக்கு அதிகாரத்துல இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. அப்டிங்கிறது தான் 2 பேருக்குமான ஒற்றுமை அப்டின்னு ஏன் சொல்றாரு. அமித்ஷா எளிமையான பின்னணியிலிருந்து வரலையா? ஆ. ஜெய்சாவ சொல்ல முடியாது, நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அமித்ஷா அமித்ஷாவ வரலையா? சொல்லல. ராம்நாத் கோவிந்த் வரலையா? ஏன் குடியரசுத் தலைவர் முர்மு வரலையா? அதெல்லாம் அவங்கவங்க பிறந்தநாள் வாழ்த்தும்போது ஏதாவது கம்பேர் பண்ணுவாரா இருக்கும். இன்னைக்கு எம்ஜிஆருக்கு அந்த மாரி சொல்லியிருக்காரு. அதுல என்னன்னா, எம்ஜிஆருக்கும் மோடிக்கும் என்ன ஒற்றுமை நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா, எம்ஜிஆர் வந்து நடிகரா இருந்து முதல்வரானவரு. ஆ, இவரு முதல்வரா இருந்து பிரதமர் ஆனவரு. ஆனா, நடுவுல கொஞ்ச நேரம் அந்த பியர் கில்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருந்தாரே. அதெல்லாம் நடிப்புல வராதுல்ல. நேச்சுரலா வந்தது தானே. பியர் கில்ஸ் அது நடிப்புன்னு தான் சொல்லியிருக்காரு ஒரு அப்படியா? பேட்டியில. ஐயோ! நாங்க நல்லா ஜிகே. சாப்பிடுவோம். இதெல்லாம் சத்துருவமா இருக்கிறதுக்காக நாங்க வந்து நாங்க கிடைச்சத சாப்பிட்ட மாரி நான் பண்ணுவேன் அத. அதெல்லாம் உண்மையை நம்பிராதீங்க என்னலாம் பேசியிருக்காரு அவரு. அது பேசியிருக்காரு. நடிப்பு இல்லாம என்ன? ஆனா ஜி நடிக்க மாட்டாரு. டபுள் டிகிரி வாங்கியிருக்காருல்ல, நடிக்க மாட்டாரு. ஆமா. அதுலயும் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து எம்ஜிஆருக்கும், மோடிக்கும் உள்ள ஒற்றுமைய விட, சிவாஜிக்கும், மோடிக்கும் தான் நெறைய ஒற்றுமைகள் இருக்கு. 2 பேரும் அதிகமா கெட்டப் போடுவாங்க. அப்படி அத மிஸ் பண்ணிட்டாரே அண்ணாமலை. இது சிவாஜி அவர்களோடு சொல்லுவாங்க. ஆ, ஐயோ!
2 பேரும் கலந்த கலவையா இருக்காரு போல ஜி. அடுத்து என்ன செய்தி எடுக்க போறோம் வருண்? அடுத்து ஒரு முக்கியமான செய்தி தான் மிஸ்டர் சௌத்ரி. என்னன்னா 6 மாசம் முடிஞ்சிருச்சு. ஒடிசா தேர்தல் முடிஞ்சு 6 மாசம் ஆயிடுச்சு. இப்பதான் பிஜு ஜனதா தளத்துல இருந்து கொஞ்சம் எந்திரிச்சிருக்காங்க போல, தூங்கிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த முறைகேடு நடந்திருக்கு தேர்தல்ல அப்படின்னு சொல்லி பிஜு ஜனதா தளம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுல வந்து சீரியஸான அலிகேஷன்ஸ்லாம் புள்ளி விவரங்களோட அனுப்பிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒண்ணா தான் நடந்துச்சு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதிக்குள்ள வாக்குகள் பதிவாயிருக்கும்ல, அதுவும் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும்ல, அதுல பதிவான வாக்குகளுமே வேற வேறயா இருக்கே எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் சில தொகுதிகள்லாம் சில பல தொகுதிகள்லாம் சொல்றாங்க. அதுலலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போலான வாக்குகளோட அதிகமான வாக்குகள எண்ணியிருக்காங்க. எப்படி வாக்குகள் என்ன குட்டி போட்டுச்சா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. குறிப்பா இப்ப பாஜக முதல்வரா இருக்காருல்ல, மோகன் சரண் மாஞ்சி. அவர் நின்ன தொகுதியில பதிவான வாக்குகளுக்கும், எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் 30.64% டிஃபரன்ஸ் இருக்காம். 30%? ம். அட போய் 30% ஜிஎஸ்டி மாதிரி சொல்றியாப்பா நீ? அதுதான் 30% வித்தியாசம் இருக்கு. இதுல என்ன முறைகேடு பண்ணியிருக்கீங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதுதான் 2 டிகிரி படிச்சவங்க கட்சியில இருக்கணுங்கிறது. ம். 2 டிகிரி படிச்சவங்க இருந்திருந்தாங்கன்னா முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. 6 மாசம் கழிச்சு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல நவீன் பட்நாயக் என்ன படிச்சிருக்காருன்னு வேற தெரியல நமக்கு. அவரும் ஒரு வெளிநாட்டுல தான் படிச்சு வந்தாரா? படிச்சிருக்காரு. அப்போ ஜியோட மேலலாம் படிச்சிருப்பார்ல, மேல் படிப்பு. படிச்சிருப்பாரு. இருந்தா கூட மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கிறது தான் முக்கியம் அதுல. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சதுனால தான் அரசியல்ல ஜி பூந்து விளையாடிட்டு இருக்காரு. அதான் முக்கியம் அங்க அதுல. நிக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப அண்மையில இந்த பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றம் அந்த ஏரியாக்கள்ல சில வாக்குச்சாவடியில பதிவான சிசிடிவி காட்சிகள் வந்து கேட்டிருந்தாங்க. ம். இப்ப வந்து தேர்தல் நடத்தை விதிகள்ல மத்திய அரசாங்கம் சில மாற்றங்களை கொண்டு வந்துருக்காங்களாம். அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ம். இந்த மாதிரி பதிவு பண்ணப்பட்ட காட்சிகளை பொது வெளியில வெளியிடுறதுக்கு தடை விதிக்கிற மாதிரி அந்த சட்ட திருத்தம் இருக்கு. ம். இது தேர்தலுடைய வெளிப்படை தன்மையே பாதிச்சிடும். ஜனநாயகத்துக்கு எதிரானது, சீர்குலைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு பதிவு பண்ணியிருக்காரு அவரு. டிரான்ஸ்பரன்சி இருக்கு தானே, தேர்தல் ஆணையம் நம்புறாங்க தானே. டிரான்ஸ்பரன்சி இருக்கு. அந்த ஏன்னா சிசிடிவி வாக்குகள் மட்டும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடும். இன்க்ரீஸ் ஆகும். சிசிடிவி வெளியாகாது. அவ்வளவுதானே. சிசிடிவி வெளியாகாது. அது இல்லாம தேர்தல் வெளியானாலும் மாட்டிக்குவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே பதிவான வாக்குகளுமே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 4 நாள் கழிச்சு மொத்தம் அது மாறிக்கிட்டே வேற இருக்கும். அது எதுவுமே நிலையானது இல்லங்கிறது தான் தேர்தல் ஆணையம் நமக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறத நம்ம தேர்தல் ஆணையத்துல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். தெலுங்கானால ஏசிபியா இருக்காரு விஷ்ணுமூர்த்தி. அவர் வந்து அல்லு அர்ஜுன் நடிச்ச அந்த புஷ்பா படத்தை வந்து விமர்சிச்சிருக்காரு ஒரு பிரஸ் மீட்ல. இந்த மாதிரி படங்கள், இதுல செம்மரம் கடத்துறது இதெல்லாம் காட்டுறாங்க. ஒரு கதாநாயக வழிபாடோட இருக்க இந்த மாதிரி படங்கள்லாம் போய் பார்க்காதீங்க. பா ரஞ்சித் மாதிரியான கருத்துள்ள படங்களை எடுக்கிறவங்களோட படங்களை போய் தேடி பாருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இது சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு. இப்ப தெலுங்கானா காவல்துறை அனுமதியின்றி தேவையற்ற விஷயங்கள பேசுனதுனால அவர வந்து தற்காலிகமா இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இப்ப இதே மாதிரியான ஒரு கருத்த வந்து சீதக்கா தெலுங்கானாவோட அமைச்சர் அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ஜெய்பீம் மாதிரியான படங்களுக்கு இங்க தேசிய விருது கிடைக்க மாட்டேங்குது. ஆனா செம்மரம் கடத்துற புஷ்பா மாதிரியான படங்களுக்கு தேசிய விருது குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுவும் கடத்தல்காரங்க காவல்துறையை உண்டில்லன்னு பண்ணுவாங்க. அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் தேசிய விருது வந்து கிடைக்குது. அப்ப கிடைக்குது. என்ன மக்கள்கிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கிறதும் தெரியல. பிஜேபி மேல ஒரு கேள்வி எழுப்புறாங்க அவங்க. ஆமா. இன்னொரு ம். பக்கம் அது கடத்தலுக்குலாம் எதிரானவங்க அவங்க. குஜராத்ல நிறைய கடத்தல் பொருள் வருது, போதைப் பொருள் வருதுன்னா, அங்க இருக்கிற குஜராத் காவல்துறை தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க அத. ஆமா. ஆனா அப்ப அவங்களே அடிச்சு தம்சம் பண்ற மாதிரி ஒரு படம் வருதுங்கிறப்ப, எதுக்கு தேசிய விருது குடுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல? ஆமா. ஜிக்குனா கடத்தல்னா ரொம்ப புடிக்காது வேற. ஆமா. அப்புறம் யாரோ அவருக்கு தெரியாம ஏமாத்தி இந்த படத்துக்கு விருது குடுத்துருக்காங்க. அவர் டபுள் டிகிரி வாங்கி டெல்லி வந்தவுடனே இங்க துளிர்விட்டு போச்சு குஜராத்ல இருக்க நிறைய கடத்தல்காரர்களுக்கு. ம். இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுன் இந்த புஷ்பா படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி பார்க்க ஒரு பெண் இறந்து போனாங்க. அவருடைய மகன் இப்ப வந்து கோமா நிலையில வந்து இருக்காங்க. இப்ப அல்லு அர்ஜுன் விசாரணைக்காக இன்னைக்கு வந்து ஆஜராயிருக்காரு காவல் நிலையத்துல. இன்னொரு பக்கம் என்னன்னா, நேத்து அந்த உறவினர்கள் எல்லாரும் போய் அல்லு அர்ஜுன் வீட்ட தாக்குனதாகவும் செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. அல்லு அர்ஜுனுடைய அப்பா ரொம்ப கோவமா பிரஸ் மீட்லாம் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நடுநிலையாளர்கள் பாருங்க அங்க ஒரு பெண்ணு இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய பையன் வந்து பிரெயின் டெட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு யாரும் ஆதரவு மாட்டேங்கிறாங்க. ஆனா அல்லு அர்ஜுனுக்கு அவ்வளவு ஆதரவு வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதலா யாரும் இருக்க மாட்டாங்களாங்கிறது தான் தெரிய வருது அப்படிங்கிறாங்க. நம்மளால அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்து வெளியாயிருக்கு. அங்க அக்னி தீர்த்த கடல்ல குளிச்சு முடிச்சுட்டு 22 தீர்த்தங்கள்லயும் குளிச்சுட்டு மக்கள் வந்து உடை மாற்றும் அறைக்கு வந்து வருவாங்க. அந்த கோயில் வளாகத்துக்குள்ளயும் இருக்கு. வெளியிலயும் இருக்கு. நெறைய பேரு அத ரென்ட்டுக்குலாம் கூட இது பண்றாங்க. காசு வாங்கிட்டு உடை மாத்திக்கலாம்லாம் சொல்றாங்க. அதுல வந்து ஒரு தனியார் உடை மாற்றும் அறையில சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறதா புகார் வந்து எழுந்தது.
புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து உடைமாற்றம் அறைக்கு போனப்ப சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு அவங்க கூட வந்து கேள்வி எழுப்பிருக்காங்க. உடனே நிறைய பெண்கள் சொன்ன அந்த கடைக்காரங்களை கேட்டுன்னு காவல்துறை வந்து விசாரிச்சு உள்ள பாக்குறப்ப 3 சிசிடிவி கேமராக்கள் இருந்திருக்கான். மொபைல் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப நிறைய ஆபாச படங்கள் வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. நிறைய பெண்களுடைய வீடியோக்களும் அதுல இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அந்த 2 நபர்களையும் கைது வந்து பண்ணிருக்காங்க. ராஜேஷ் கண்ணன், மீரா அப்படிங்கிற 2 நபர்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. நெட்ல ஏதாவது அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. அது மாதிரி சுற்றி இருக்கிற பகுதியில் எல்லா கடையிலும் ஆய்வு நடத்த போறதாவும் சொல்றாங்க. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆமா, அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த கேரளால இருந்து வந்து கழிவுகள்லாம் கொட்டிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்ப திரும்ப எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்த செட்டு உள்ள வரதா வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. கன்னியாகுமரி எல்லைக்குள்ள உள்ள ஒரு லாரியில மீன் கழிவுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க கொல்லம்ல இருந்து. இதை வந்து மக்கள் தான் வந்து என்னது இது ஏதோ ஸ்மெல் வருதுன்னு துரத்தி அந்த லாரியை மடக்கி பிடிச்சி அதுக்கப்புறம் போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க. சோதனை சாவடியில் உள்ள காவல்துறை என்ன பண்றாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. தூங்கிட்டாங்க அதானே தெரியுது. அதான் தூங்கிட்டாங்களா இல்ல ஏதாவது வாங்கிட்டாங்களாங்கிறதும் மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அது இது இங்க மட்டும் இல்லாம வேற சில இடங்கள்லயும் நேற்று மட்டும் ஒரு 4 லாரிகளை பிடிச்சிருக்காங்க. 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ கவனமா தான் இருக்கணும் எல்லையில உள்ள காவல்துறை. இன்னொரு விஷயம் என்னன்னா, தேசிய மனித உரிமை ஆணையம் அதோட தலைவரா உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி வே. ராமசுப்ரமணியன் அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். 2006ல் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாலாம் இருந்தவர். இப்போ அவர் வந்து அந்த பொறுப்பு கிடைச்சிருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய நினைவு தினம். 37வது நினைவு தினத்தை ஒட்டி மெரினா பீச்சில் இருக்கிற அவருடைய சமாதிக்கு போய் அதிமுககாரங்க அஞ்சலிலாம் செலுத்தினாங்க. அதே மாதிரி சபதம்லாம் வந்து போட்டுருக்கிறதா சொல்றாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா சமாதியில சபதம் எடுத்துட்டு போனோம் சசிகலா. அது என்ன 3 சபதம்ங்கிறது நமக்கு தெரியல. திருப்பி வந்து ஆட்சிக்கு நாங்க வருவோம். இன்னைக்கும் சபதம் ஏத்திருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சி வரும். ஆனா எப்படின்னு கேட்காதீங்கன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெஸ்பான்ஸ் வைக்கிறாங்க. ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு தந்தை பெரியாரோட 51வது நினைவு தினம். பெண்கள் உரிமை, சாதிய ஒடுக்குமுறை எல்லாத்தையும் எதிர்த்து போராடி இன்னைக்கு எல்லா தலைவர்களும் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல பெரியாரை நினைச்சிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அவரை இந்த தினத்துல நினைச்சுக்கலாம். நாம அவசரமா யாருக்காவது கால் பண்ணும்போது கவனமாக இருங்கள். காவல்துறை, சுங்கம், நீதிபதிகள் இருந்து வீடியோ கால் வந்தால் இப்போ நிறைய பேர் கால் பண்றப்ப அது வருது. இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய டைம் இதை கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்பருக்கு போய் 1 அமுத்துனீங்கன்னா டக்குன்னு டேரக்டாக உங்களுக்கு கால் போயிடும். ஆமா, இது முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தான். ஆமா. சபரிமலைக்கு செல்வதற்கு லீவ் எடுக்கும்போது ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நேந்திரன் சிப்ஸ் வாங்கிட்டு வா, எனக்கு பழனி பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வா, எனக்கு இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வா, ஒருத்தனாவது பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றானா பாரு அப்படிங்கிறாங்க. நாம புது வருஷத்துல என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் போடுறதை விட புது வருஷம் நம்மளை வச்சு என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டு வச்சிருக்குமோ என்பதுதான் முக்கியம். மல்லையா சொத்தை விற்றதில் வங்கிகளுக்கு 14,000 கோடி திரும்பியது நிர்மலா சீதாராமன். மல்லையா மட்டும்தான் இன்னும் திரும்பல போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. 2 டிகிரி முடிச்சவரு நமக்கு பிரதமரா கிடைச்சதுக்கு நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்ப 2 வகுப்புக்கு ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. ஒன்னு 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ். நம்ம மாணவர்கள் ரொம்ப ஷார்ப்பானவங்க தான், நிச்சயம் படிச்சு பாஸ் பண்ணி வந்துடுவாங்க. இருந்தா கூட ரொம்ப கற்றல் குறைபாடு இருக்கிறவங்க, ரொம்ப அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இருக்கவங்க அதில் பாஸ் ஆக சிரமம் வந்து ஏற்படலாம். இருந்தா கூட நீங்க வந்து ரீ எக்ஸாம்ல பாஸ் பண்ண இல்லாட்டி ஃபெயிலு தான் அப்படிங்கிறாரு நம்ம ஜி. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஃபெயிலு அப்படிங்கிறாரு அவரு. அதனால அதே விருதை அவருக்கு வந்து கொடுத்துடலாம். மாணவர்களுக்கு அவர் சொல்றாரு. ஓகே, ஃபெயிலு 5வது 2 டிகிரி வேற வாங்கியிருக்காரு. நீங்க 2 வாட்டி ஃபெயிலுன்னீங்கன்னா அது 5வது 8வது நான் சொல்றேன். திரித்து சொல்லக்கூடாது. சரி, ஓகே. பரமாத்மாட்ட நான் போட்டு கொடுத்துருவேன் உன்னை பத்தி. அவர் வந்து ஜிட்ட சொல்லிடுவாரு. அப்புறம் மன் கி பாத் பத்தி பேசுவாரு. சரி சரி, ஓகே. அதனால ஃபெயிலுங்கிற விருதை பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். அவர் ஏன்னா மாணவர்களை ஃபீல் பண்றதுனால அந்த விருதை நம்ம கொடுக்குறோம். வேற ஒன்றும் இல்லை. நன்றி. வித்தியாசமான கதைக்களத்துடன் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணநிதி கதாநாயகனாக நடித்துள்ள திரைப்படம் அலங்கு. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள இப்படம் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் திரையரங்குகளில் வெளியாகிறது.